வெற்றியை எப்படி நழுவ விட்டது லக்னோ? அஸ்வின் எடுத்த அந்த ஒரு விக்கெட் தான் காரணம். ராஜஸ்தான் ராயல் வெற்றிக்கு இதுதான் காரணம் என்பது தெரியுமா? ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. தனது முதல் வெற்றியை பதிவும் செய்தது. டாஸை வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிறப்பாக பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 193 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 82, ரியான் பராக் 43, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 20 ரன்களை சேர்த்தனர். லக்னோ பந்துவீச்சில் நவீன் உல் ஹக் 2 விக்கெட்டுகளையும் லக்னோ அணிக்கு ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் சரிந்தன. டீகாக், தேவதத் படிக்கல், ஆயுஷ் பதோனி ஆகியோர் தங்களின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து தவறவிட்டனர். இது லக்னோ அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. KL ராகுல் நிதானமாக விளையாடி ஒரு பக்கம் நிலையாய் நிற்க, அதன் பிறகு 6வது பேட்டராக களமிறங்கிய நிக்கோலஸ் பூரன் அதிரடியாக விளையாடவே லக்னோ அணியின் ரன் ரேட் ஏறத் தொடங்கியது. ஆண்ட்ரே பர்கர், போல்ட், அஸ்வின், சாகல், ஆவேஷ் என அனைத்து பந்து வீச்சாளர்களையும் நிக்கோலஸ் பூரன் சமாளித்து விளையாடினாலும் டெத் ஓவர்களில் சற்றே சுணக்கம் காட்டினார். கடைசி 4 ஓவர்களுக்கு 49 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 17வது ஓவரை சந்தீப் சர்மா வீசினார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே KL ராகுல் ஆட்டமிழந்தார். ராகுல் 44 பந்துகளுக்கு 58 ரன்களை குவித்தார். அந்த 17வது ஓவரில் மொத்தம் 7 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டது. 18வது ஓவரை அஸ்வின் வீச வந்தார். ஸ்டோய்னிஸ் மற்றும் பூரன் களத்தில் இருந்த நிலையில் அஸ்வின் அவர்கள் சிறப்பாக பந்து வீசி ஸ்டோய்னிஸ் விக்கெட்டை கைப்பற்றினார். அந்த 18வது ஓவரில் அஸ்வின் அவர்கள் 4 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். முக்கிய விக்கெட்டையும் கைப்பற்றியதால் இதுவே ராஜஸ்தான் வெற்றியை உறுதிப்படுத்தியது என்று கூறலாம்.